அதிகரிக்கும் உயிரிழப்புகள், தொடரும் சீரற்ற காலநிலை. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் சிவிகே சிவஞானம் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான கூட்டத்தில் மோதல், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வைத்தியசாலையில். அதிபர் ரணிலின் உத்தரவை உதாசீனப்படுத்தும் அரசு அதிகாரிகள். கனடாவில் உள்ள நபரை ஏமாற்றி யாழில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த போலி வைத்தியர். என்னை சுட்டிருக்கலாம், தவறுதலாக சுடப்பட்டு 9 வயது கேரள சிறுமிக்காக வருந்தும் உண்மையான நபர். வாக்கு எண்ணிக்கை துவங்கும் முன்பே உருவாகியுள்ள பரபரப்பு, இந்திய கூட்டணியின் கோரிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. களனி, கழு, நில்வலா, ஜிங் மற்றும் அத்தனகலு ஓயாவை சூழவுள்ள வெள்ள நிலைமை தொடர்கின்றமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் களனி, கங்கையை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகளே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் பராகாபுல பிரதேசத்தில் சுமார் 246.5 மில்லிமீட்டர் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதேவேளை மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையினால் நாட்டின் 5 முக்கிய ஆற்று படுக்கைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் முடங்கி போய்விடும் என்றும் இந்த வேலைகளெல்லாம் முடக்க விடப்படும் என்ற பாணியிலேயே சிவிகே சிவஞானம் போன்றோர் கருத்து தெரிவித்து வருவதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், பொது வேட்பாளர் முயற்சி என்பது தோற்றுப்போக வேண்டும் என்று பலர் விரும்புகின்றார்கள். அதில் சிவிகே சிவஞானமும் ஒருவராக சில சமயம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த விடயம் வெற்றிகரமாக நகரமாக இருந்தால் சிங்கள தரப்பு மாத்திரம் அல்ல, சர்வதேச சமூகம் கூட அந்த ஆணையை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இதனை குழப்புவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுத்தான் வருகின்றன. இது மேலும் நகரக்கூடாது, முடக்கப்பட வேண்டும் என்றும் சிலர் சிந்திக்கின்றார்கள். இவ்வாறு இதனை முடக்கினால் சந்தோஷப்படுவதற்கு சில பேர் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், பொது வேட்பாளர் என்ற விடயம் இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கட்சிகளில் ஓரிருவரை தவிர மற்ற அனைவரும் இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அதிபர் தேர்தலை பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் அடித்து வெளியிடுவது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சிகளுக்கு எதிரான கட்டுக்கதைகளையும் அவிழ்த்துவிட்டு வருகின்றார்கள். இன்னும் சில பேர் பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான கருத்துக்களையும் சொல்லி வருகிறார்கள். உண்மையில் பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரை நிறுத்துவதும் ஒன்றல்ல. இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. இந்த தேர்தலுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்ற கருத்தை தான் அவர்கள் முன்வைக்க முயற்சிக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே மேற்கொண்ட தாக்குதலில் சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்சவே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை நடைபெற்ற ஆளும் கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ச கொழும்பு இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதலை தடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ராஜபக்ச முயற்சித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் மக்களுக்காக காடுகளை விடுவிப்பு செய்யுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த போதிலும் அதிபரின் உத்தரவை சில அரசு அதிகாரிகள் உதாசீனப்படுத்துவதாக வவுனியா அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான குதிலேபன் குற்றஞ்சாட்டியுள்ளார். அபிவிருத்தி குழு அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் அமைச்சர் ஊடாக இணைந்து நான் தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தத்திற்கு அமைவாக வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திடமிருந்து பல்லாயிரக்கணக்கான காணிகளை விடுவிப்பதற்கான அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ளது. ஆனால் அதிபரின் வேலை திட்டத்தினை மதிக்காமல் செயற்படும் சில அரசு அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மக்களுக்கான இந்த விடயத்தில் கீழ்மட்ட அரசு உத்தியோகத்தர்களின் மீது மறைமுகமாக அழுத்தத்தினை பிரயோகிப்பது வேதனையான விடயமாகும். குறிப்பாக இந்த ஊடக சந்திப்பினை மேற்கொண்டதன் நோக்கமானது இந்த விடயத்தினை கிராம சேவையாளரிடம் தெரியப்படுத்துவதற்காகவே என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லண்டனில் இருந்து வந்த 47 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குடும்பஸ்தர் மீது கொழும்பு வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
நேற்று முன்தினம் நண்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெள்ளவத்தை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள இன்னொரு வீட்டில் வசித்து வந்த முஸ்லிம் பெண் ஒருவருடன் தகாத உறவை பேணியதாக தெரிவித்து பெண்ணின் பிள்ளைகள் தமிழ் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பெண் குடும்பஸ்தரின் வீட்டுக்குள் இருந்த நிலையில் வெளியே சென்று வந்த அவரது பிள்ளைகள் தாயை அங்கிருந்து மீட்ட பின் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக அங்கிருந்தவர்கள் கூறியதாக தெரிய வருகிறது. இதன்போது தலை மற்றும் முகப்பகுதிகளில் காயமடைந்த குடும்பஸ்தரை பெண்ணின் பிள்ளைகளே மாடியிலிருந்து கீழே இறக்கி காவலாளிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து லண்டன் வாழ் குடும்பஸ்தர் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களை காண்பித்து வைத்தியர் என தன்னை அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் 1,42,00,000 ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் யாழ் சுன்னாகத்தை சேர்ந்த 29 வயதுடைய நபரையே போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவரிடமிருந்து அதி சொகுசு காரொன்றும் 15 பவுன் நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் 5 கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர் தான் ஒரு வைத்தியர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார். அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார். கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் கதை விட்டுள்ளார். யாழ் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை 1,42,00,000 விலை பேசி இருக்கின்றார். அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியன் மூலம் வங்கி கணக்கு ஊடாகவும் 1,42,00,000 ரூபாய் கைமாறியுள்ளது. பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தது. விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர். சந்தேக நபர் சுமார் 1.5 கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதியான அதி சொகுசு காருடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து கை செலவுக்காக வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிய வைத்திருந்த 15 பவுன் நகைகளும் 5 கைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் குறித்த சந்தேக நபர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன. ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கிறேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. லண்டனில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி சிறுமியொருத்தியும் சிக்கிய நிலையில் அவளுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக லண்டன் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் தவறுதலாக சுடப்பட்ட அந்த சிறுமிக்காக தான் கவலையில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவிக்கின்றார் அவளுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒருவர். கடந்த புதன்கிழமை இரவு 9:20 மணியளவில் லண்டனில் ஹெக்கேனி என்னுமிடத்தில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் தன் தந்தையான அஜீஸ் தாய் வினயாவுடன் உணவருந்திக் கொண்டிருக்கின்றாள் கேரளாவின் கொச்சியைச் சேர்ந்த லிசல் மரியா. அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் உணவகத்தின் வெளியே அமர்ந்திருந்த 3 பேரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அப்போது ஒரு குண்டு உணவகத்துக்குள் உணவருந்திக் கொண்டிருந்த மரியா மீது பாய்ந்துள்ளது. சிறுமி மரியாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மரியாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மரியா சுடப்பட்டதற்காக வருந்துவதாக தெரிவித்துள்ள ஒருவர் தான் 4 நாட்களாக உறங்காமல் தவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அவர்தான் உண்மையில் அந்த தாக்குதல்தாரியின் இலக்கு. ஆம், இந்த துப்பாக்கிச் சூடு 2 போதை மருந்து கடத்தல் கும்பல்களுக்கு இடையிலான ஒரு பழி தீர்க்கும் சம்பவம் என தற்போது தெரிய வந்துள்ளது. ஆக அந்த போதை மருந்து கடத்தல் கும்பல்களுடன் தொடர்புடைய ஒருவரை கொல்வதற்காகவே அந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட தவறுதலாக மரியா மீது குண்டு பாய்ந்து விட்டது. எனவே அவர்கள் என்னை சுட்டிருக்கலாம் என்று கூறி வருந்தும் அந்த 37 வயது நபர் ஒன்றும் அறியாத அந்த குழந்தை சுடப்பட்ட விடயமறிந்து தனது இதயமே உடைந்து போனதாக தெரிவித்துள்ளார். அவள் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறும் அவர் அந்த விடயம் என்னை கொன்று கொண்டிருக்கிறது. அவள் பிழைப்பாளா என தெரியாமல் காத்திருப்பது கடினமாக இருக்கிறது. அவர்கள் என்னை சுட்டிருக்கலாம், நான் அதற்கு தகுதியானவன் தான். அந்த குண்டு என் தலையை துளைந்திருக்க கூடாதா என்று எண்ணி வருந்துகிறேன். 4 நாட்களாக நான் தூங்கவில்லை. நான் அவளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர். இதற்கிடையில் ஏற்கனவே 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே போன்றதொரு கொலை முயற்சியில் அந்த நபர் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஏப்ரல் மாதம் 19 துவங்கிய 2024 மக்களவை தேர்தல் ஜூன் மாதம் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது.
அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதி இன்று காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை துவங்கும் முன்பு அது தொடர்பான பரபரப்பான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது இந்திய கூட்டணி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளதாம். அது என்ன கோரிக்கை என்றால், இந்திய மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடித்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கடிதம் அளித்துள்ளன. மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முதலில் தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையரான ராஜீவ் குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் தேர்தல் பணிகளுக்கான தலைமை அதிகாரி ஒருவரிடமிருந்து குறித்து கேள்வி எழுப்பிய போது தாங்கள் அதுபோன்ற எந்தவிதமான அறிக்கையையும் வெளியிடவில்லை என்றும் தேர்தல் ஆணைய விதிகளின்படி தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கூறினார்.